டெல்லியில் இருந்து தவிக தலைவர் விஜய் சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேற்று விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் துயர சம்பவ வழக்கில் விஜயிடம் நேற்று 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. முதற்கட்ட விசாரணை முடிந்து டெல்லியில் இருந்து விஜய் சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். அடுத்த கட்ட விசாரணைக்கு பொங்கல் பண்டிகை முடிந்து விஜய் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த விசாரணைக்கு பொங்கல் பண்டிகை முடிந்து ஆஜராக கோரி அனுமதிக்க கோரி விஜய் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்ட நெரிசல், தாமத வருகை உள்ளிட்டவை குறித்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 100 கேள்விகள் கேட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லியில் இருந்து தவிக தலைவர் விஜய் சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நேற்றைய தினம் டெல்லி சிபிஐ அதிகாரி அலுவலகத்தில் ஆஜரான தவிக தலைவர் விஜய் தற்பொழுது டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி குறிப்பாக அவரிடமான கேள்விகளானது கேட்கப்பட்டது. அப்பொழுது அவரிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 4 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றதாகவும், அது மட்டுமின்றி அவர் 7 மணி நேரத்திற்கு பின்பாகவே வெளியில் வந்தார் என்று கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரம் அவர் அங்கு அமர வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் 4 மணி நேரம் தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் இன்று தற்பொழுது டெல்லியில் இருந்து புறப்பட்ட அவர் சென்னை நோக்கி வர தயாராக இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது தவிக தலைவர் விஜயிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏன் 7 மணி நேரம் தாமதமாக சென்றது, ஏன் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அதை தடுக்க என்ன செய்தீர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாகவும், அதற்கு அவர் வாய்மொழியாகவும் அதே போன்று எழுத்து வடிவிலும் தன்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை காரணம் காட்டி தவிக சார்பில் இந்த விசாரணையை பின்பு ஒரு நாள் நடத்தி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் பொங்கலுக்கு பின்பாக விஜயிடம் மீண்டும் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19ஆம் தேதி இந்த விசாரணையானது மீண்டும் விஜயிடம் நடத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக மீண்டும் விஜய் டெல்லியில் இருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். இன்று மதியம் சென்னை அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அவரிடம் விசாரணையானது வரும் 19ஆம் தேதி நடத்துவதற்கு சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் அவர் சிபிஐ அலுவலகத்தில் 19ஆம் தேதி ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளிப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நேற்று 4 மணி நேர விசாரணைக்கு பிறகாக இன்று டெல்லியிலிருந்து தற்போது தவிக தலைவர் விஜய் புறப்பட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.